Hi techies, welcome to Dubai Tech Hub. இன்றைக்கி நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிரிம்பிங் எப்படி பண்ணுறது, ஜாக் எப்படி அடிக்கிறது, கேட் 6 கேபிளில் நெட்வொர்க் கேபிளில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது. ஸோ இன்றைக்கி நம்ம பேட்ச் கேபிள், அதாவது கேட் 6 கேபிளுடைய பேட்ச் கேபிள், சின்னதாக ஒரு பேட்ச் கேபிள் எப்படி மேக் பண்ணுறதுன்னும், இல்லை நம்ம ஃபுல் கேபிளாக லே பண்ணாலும் இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் கிரிம்பிங் பண்ணுவோம். ஸோ அந்த கிரிம்பிங் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அந்த கிரிம்பிங் எப்படி பஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் கனெக்டரு, கேட் 6 கனெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் எல்லா ஈத்தர்நெட் கேபிள்லையும் பார்த்துருப்பீங்க, எல்லா எண்ட்லேயும் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் கனெக்டரு. இது ஸ்லீவ் ரிமூவர் இல்லை ஒயர் ஸ்ட்ரிப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ பிவிசி மேலே, அந்த கேட் 6 கேபிள் மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பிவிசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் இது. அதுக்கப்புறம் இது ஒயர் கட்டர், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒயர் கட்டர் தான். ஸோ இது தான் மெயின் டூல். இது கிரிம்பர் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரிம்பிங் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இது நான் யூஸ் பண்ணுறது ஆல் இன் ஒன் டூல். ஸோ இதில் நம்ம ஸ்லீவ் ரிமூவ் பண்ணுறது, கேபிளை கட் பண்ணுறது, கிரிம்பிங்க்கு பஞ்ச் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கலாம் ஆல் இன் ஒன்னா. ஸோ இந்த ஒரு டூல் இருந்தாலே நம்ம அந்த கட்ரு, இந்த ஸ்லீவ் ரிமூவர் இது எதுவுமே தேவையில்லை. இது கேபிள் டெஸ்டரு. நம்ம பேட்ச் பண்ண கேபிள், நம்ம கனெக்ட் பண்ண கேபிள் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோமா, கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கேபிள் டெஸ்டரு. ஸோ இதில் 2 பார்ட் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது மெயின் பார்ட்டு, அதாவது மாஸ்டர் ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது மாஸ்டர் யூனிட்டு, ரைட் சைடில் இருக்கிறது ஸ்லேவ் யூனிட்டு. இருங்க, நான் இப்போ பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்லேவ் யூனிட் தனியாக வரும். எப்படின்னாக்கா, கேபிளோட ஒரு எண்டில் இந்த மாஸ்டர் யூனிட்டையும், இன்னொரு எண்டில் இந்த ஸ்லேவ் யூனிட்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ 2 எண்டுலேயுமே கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இதை நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், பேட்ச் அடித்து எல்லாத்தையுமே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கேபிள், கேட் 6 கேபிளை எப்படி பேட்ச் பண்ணுறதுன்னும், அதை எப்படி ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணுறதுன்னும் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ கேட் 6 கேபிளில் நிறையா விஷயம் இருக்குது. ஸோ சில பேருக்கு இது தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கேட் 6 கேபிள் ரோல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும், இல்லை எந்த ஈத்தர்நெட் கேபிள் ரோல் நீங்கள் வாங்குனீங்கனாலும், அதில் இப்போ நான் 2 மீட்டர் பேட்ச் யூஸ் பண்ண போகிறேன், 2 மீட்டர் பேட்ச் போட போகிறேன் அப்படின்னும் போது மீட்டரை நம்ம அளக்க தேவையில்லை. எத்தனை மீட்டர் நம்ம கட் பண்ணணும் அப்படின்றத மீட்ரு டேப் வச்சு அளக்க தேவையில்லை. இதிலே நம்ம மீட்ரு மெஷர்மெண்ட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறது 568B ஸ்டாண்டர்ட் தான் பஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், பேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா ஸ்டாண்டர்டுமே இதான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வீடியோவில் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ஸ்டாண்டர்ட் கலர் கோடிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கலர் கோடிங்கும் இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். 568B தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட கலர் கோடிங் நான் பின்னாடி வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இதோட 568B தான் இந்த கலர் கோடிங்கு. இதில் 568Aவும் Bயும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது B தான். ஸோ அந்த கலர் கோடிங் தான் இதில் இருக்குது. நம்ம அந்த டூல்லையும் அது இருக்கும். அதே மாதிரி இதில் எத்தனை லென்த்துக்கு வேணுமோ அத்தனை லென்த்து மீட்டரை பார்த்து நம்ம கட் பண்ணிப்போம். ஸோ 68, அடுத்தது 69, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 69 இருக்கு இல்லையா, அதான் மீட்ரு. அடுத்தது 70 மீட்ரு வரும். இருங்க பார்ப்போம். ஸோ 70 வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் 70 மீட்ரு இருக்குது. ஸோ நம்ம 2 மீட்ரு பேட்ச் அடிக்க போகிறதுனால நான் உங்களுக்கு சாம்பிளாக அடித்து காட்டுறேன் 2 மீட்ரு பேட்ச்சு. ஸோ இந்த 2 மீட்ரு பேட்சை நம்ம கட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு கேபிளை 2 மீட்ரு கட் பண்ணிப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேபிளை நம்ம ஃப்ளாட்டாக கட் பண்ணிப்போம். ஃப்ளாட்டாக கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ கேபிள் மேலே இருக்கிற அந்த ஸ்லீவை ரிமூவ் பண்ணணும். இந்த கேட் 6 கேபிளில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது FUTP, அதாவது ஃபாயில்டு அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லா டைப்ஸும் நான் இந்த இமேஜில் போடுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்லீவை க்ரீஸ் மாதிரி போட்டுருங்க. ரொம்ப அழுத்தி நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கனாக்கா உள்ளே இருக்கிற கேபிளும் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ரீஸ் மாதிரி நீங்கள் போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு கேபிளை இந்த மாதிரி டேமேஜ் இல்லாமல் ரிமூவ் பண்ண பாருங்கள். ஸோ நான் க்ரீஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன், அதனால் நான் கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன். ஸோ போக போக உங்களுக்கு பழகிடும். ஒரு கேபிளும் ஒரு மாதிரி இருக்கும்.
அதனால் வந்து நீங்கள் எந்த கேபிள் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கைவாட்டம் வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் வந்து 4 பேர்ஸ் இருக்கும். ஆஸ் யூஷுவல் எல்லா இதுலேயுமே 4 பேர் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இந்த கம்பி இருக்கும், ப்ளஸ் வந்து த்ரெட் இருக்கும். ஸோ இது வந்து டிஸ்டார்ஷனை குறைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து டிவைடர் இருக்கும். 4 பேர்ஸ்க்குமே டிவைட் பண்ணுற மாதிரி டிவைடர் இருக்கும். இந்த டிவைடர் வந்து எல்லா கேபிள்லையுமே காமனாக இருக்கும், டிவைடரும் நூலும். மற்றது வந்து இந்த காப்பர் கம்பியும் இந்த ஷீல்டு மட்டும்தான் இந்த கேபிள் எக்ஸ்ட்ரா. ஸோ அது வந்து நம்ம இப்போ தேவையில்லை. ஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவை ரிமூவ் பண்ணுறது வந்து நான் வந்து சின்னதாக ரிமூவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க, இல்லை புதுசாக இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னாக்கா ஸ்லீவை கொஞ்சம் தாராளமாக விட்டே ரிமூவ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ பழக்கம் வந்ததுக்கப்புறம், பழகினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்லீவை வந்து ஷார்ட்டாக கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து இந்த கலர் கோடிங்கில் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். 568B தான் நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்டாண்டர்டாக. ஸோ அதோடைய கலர் கோடிங் இப்போ நான் டிஸ்பிளேயில் போடுறேன். ஸோ இந்த கலர் கோடிங் மாதிரி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஜாக் அடிக்க போகிறோம். ஸோ கலர் கோடிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆரஞ்சு ஒயிட்டு ஆரஞ்சு, க்ரீன் ஒயிட்டு ப்ளூ, ப்ளூ ஒயிட்டு க்ரீன், ப்ரௌன் ஒயிட்டு ப்ரௌனு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற கலர் கோடிங். ஸோ இந்த கலர் கோடிங்கை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து எல்லா யூனிவர்சலாக யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் எல்லா Cat 6 கேபிள்ஸும் வேர்ல்டு வைடாக இப்படி தான் வந்து பேட்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாண்டர்டுக்கான கலர் கோடிங்கை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா நீங்கள் நெட்வொர்க்கிங்கு இல்லை சிசிடிவி இந்த மாதிரி ஃபீல்டில், கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா, போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த கலர் கோடிங் தான் இதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இது மறக்காமல் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பழக உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான கலர் கோடிங். அதே மாதிரி இது வந்து என் ஸ்டைலு. அந்த ஸ்லீவ் எல்லாத்தையும் க்ரீஸு சுருங்கி இருக்கும் அந்த மடிப்பு ட்விஸ்டட்ஸ்க்கு. ஸோ அது எல்லாத்தையும் நேராக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஜிக்ஸாக்காக அதை வந்து ஆட்டினீங்க அப்படின்னாக்கா அது ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ், அதாவது ரிப்பன் ஒயர்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒயர் மாதிரி ஃப்ளாட்டாக அழகாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த கனெக்டருக்குள்ளே எவ்வளோ தேவையோ அந்த கனெக்டரோட லென்த் என்னவோ அது மட்டும் வச்சுட்டு பேலன்ஸை கட் பண்ணிடுங்க ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு. ஸோ இந்த கலர் கோடிங்கை மறந்துடாதீங்க. கலர் கோடிங் ரொம்ப முக்கியம். அதில் ஒரு லைன் மிஸ் ஆனாலும், ஒரு லைனு முன்ன பின்ன ஆனால் கூட உங்களுக்கு இந்த பேட்ச் கேபிள் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ளாட்டாக. எப்படி கட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒயர்ஸ் எல்லாமே வந்து கனெக்டர் உள்ளே போயிடணும். அந்த பிளாஸ்டிக் ஸ்லீவ் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்லீவ் உரிச்சோம் இல்லையா, அது வந்து அந்த கனெக்டரோட எண்டில் வந்து உட்காரணும். அந்த எண்டில் பள்ளம் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து உட்காரணும் ஃப்ரண்ட்டில். ஸோ அதே மாதிரி வந்து பின்னு இந்த மாதிரி தான் வந்து இன்சர்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபஸ்ட்டு பின்னு, ரைட் சைடில் இருக்கிறது லாஸ்ட் பின்னு. ஸோ இந்த மாதிரி உள்ளே நல்லா தள்ளிட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டாப் சைடாக நீங்கள் அந்த கனெக்டரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எல்லா கேபிளோட அந்த காப்பர் லெட்ஸும் வந்து முட்டிட்டு நிற்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து நின்றுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து கேபிள் லாஸ்ட் வரைக்கும் போயிருக்குன்னு அர்த்தம். இல்லைனாக்கா நல்லா புஷ் பண்ணி உள்ளே தள்ளுங்க. ஏன்னாக்கா சப்போஸ் 1-2 கேபிள் சரியாக உள்ளே போகாமல் வெளியே நீட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு கேபிளோடைய கனெக்டிவிட்டி வராது, அதனால் அது ஒர்க் ஆகாது. அதனால் ப்ராப்பராக ஃபுல்லாக உள்ளே தள்ளி லாஸ்ட் வரைக்கும் போய் முட்டிகிட்ருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கலர் கோடிங்கில் வந்தாச்சு. நான் நல்லா உள்ளே தள்ளிட்டேன். இப்போ அந்த பிளாஸ்டிக் ஸ்லீவும் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் அந்த பள்ளம் மாதிரி இருக்கிற இடத்துல உள்ளே வந்து கரெக்டாக நின்றுடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல ஒரு பஞ்சு விழும். அந்த பஞ்சு வந்து என்ன பண்ணுனாக்கா நம்ம பிளாஸ்டிக் ஸ்லீவை டைட்டாக பிடிச்சிக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த பிளாஸ்டிக் ஸ்லீவ் கரெக்டாக அந்த பள்ளத்தில் உட்காராத மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த உள்ளே இருக்கிற கேபிள்ஸ் வந்து ரொம்ப மெலிசான கேபிள்ஸ் தான். அதனால் அது வந்து ஈஸியாக உருவிட்டு வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால தான் அந்த பிளாஸ்டிக் போய் இந்த பிவிசி போய் அந்த இடத்துல உட்கார்ற மாதிரி நம்ம கரெக்டாக ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், மேலே டாப் வரைக்கும் எண்டு வரைக்கும் வந்திருக்கு அந்த கேபிள்ஸு.
ஸோ இப்போ வந்து நம்ம பஞ்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி உள்ளே வச்சு நம்ம பஞ்ச் பண்ணலாம். இதில் வந்து நம்ம RJ11 RJ45 ரெண்டு கேபிள்ஸுமே இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெலிஃபோனுக்கு யூஸ் பண்ணுற RJ11 கனெக்டரும் நம்ம ஈத்தர்நெட்டுக்கு யூஸ் பண்ணுற CAT6 கனெக்டரும் இப்படி தான் வந்து பஞ்ச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ரெண்டு எண்ட்லேயுமே நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து பூட் கவர்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்டிவ் கேப்ஸு, ஸ்ட்ரெயின் ரிலீஃப் பூட்டு, இந்த மாதிரி எப்படி வேணால் சொல்லுவாங்க. நம்ம எல்லா கேபிள்லேயுமே கம்பெனி கேபிளை வாங்கினோம் அப்படின்னாக்கா இது நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம அந்த கிளிப்பை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம கை வலிக்கும் எட்ஜில். ஸோ அந்த பெயினை ரிலீஃப் பண்ணிவிடும். அதனால தான் இதை வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூட்ஸை வந்து நான் அந்த எண்டில் கனெக்ட் பண்ணல, மறந்துட்டேன். ஸோ இதை ரெண்டு எண்ட்லேயுமே போட்டுக்கலாம். இது வந்து நல்லா டைட்டாக க்ரிப்பாக இருக்குது. ஸோ அப்படி டைட்டாக இருந்தால் தான் க்ரிப்பாக இருக்கும். இல்லைனாக்கா லூஸாக இருந்துச்சுனாக்கா உருவிட்டு வெளியே போயிடும். ஸோ டைட்டாக இருந்தால் தான் க்ரிப்பாக அந்த கனெக்டர் மேலே உட்காந்து ஃபிட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இன்னொரு எண்டையும் வந்து பேட்ச் கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்டர் போட்டு. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம அடித்த பேட்ச் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு லைன் டெஸ்டர் போட்டு டெஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ ரெண்டு எண்டுலேயுமே வந்து கனெக்டர் கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது நம்ம பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்றது செக் பண்ணுவோம். ஸோ இதுலேயுமே RJ45 கனெக்டர் இருக்கும், போர்ட் இருக்கும். ஸோ இந்த பக்கம் RJ45 போர்ட்டு, மாஸ்டரில் ஒரு பக்கம், ஸ்லேவில் ஒரு பக்கம் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேலே 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக எரியும். ஸோ அங்கே 1 எரியும் போது இங்கேயும் 1 எரியணும், இங்கே 2 எரியும் போது அங்கேயும் 2 எரியணும். இந்த மாதிரி கரெக்டான ஆர்டரில் எல்லாமே கரெக்டாக எரிஞ்சுது அப்படின்னாக்கா நம்ம கனெக்ட் பண்ண கேபிள் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் ஒரு லைட் எரியலைனா கூட அந்த எந்த லைட் எரியலோ அந்த கேபிள் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம், இல்லை சரியாக கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். இல்லை சில டைம் எப்படி ஆகும்னாக்கா நம்பர் மாற்றி எரியும். 2க்கு அப்புறம் 3 எரியறதுக்கு பதிலாக 4 எரியும், 4க்கு அப்புறமா 3 எரியும், அதுக்கப்புறம் 5 எரியும். அந்த மாதிரி மாற்றி எரிஞ்சதுனாலும் நம்ம கேபிளை மாற்றி, அதாவது கலர் கோடிங்கை தப்பாக கனெக்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஒரு லைன் எரியலைன்னா ஒன்றுக்கு சரியாக பஞ்ச் ஆகலைன்னு அர்த்தம், இல்லை வந்து கேபிள் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து அழுத்தணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சரியாக அழுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எல்லாம் டெஸ்ட் பண்ணி ஓகே ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பூட் கேப்பை அந்த கனெக்டர் மேலே அழகாக உட்கார்ற மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க ரெண்டு எண்டுலேயுமே. அதாவது சப்போஸ் நம்ம வந்து கேமரா, சிசிடிவியில் நெட்வொர்க்கிங் இந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுறோன்னாக்கா கேபிளோடைய இந்த எண்டுலேயுமே அந்த எண்டுலேயுமே மாஸ்டர் ஒரு பக்கம், ஸ்லேவ் ஒரு பக்கம் கனெக்ட் பண்ணி ரெண்டு பக்கத்துலேயும் செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த பக்கம் ஒரு ஆள் இருப்பாங்க, அந்த பக்கம் ஒரு ஆள் இருப்பாங்க. லைன் கரெக்டாக 1 2 3 4 5 கரெக்டான ஆர்டரில் 8 வரைக்கும் போச்சு அப்படின்னாக்கா நம்ம போட்ட ஜாக் வந்து கரெக்டு, சக்ஸஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ சப்போஸ் இதில் வந்து கலர் இது நம்பர் வந்து மாற்றி எரிஞ்சாலோ இல்லை நம்பரே ஏதாவது ஒன்று நம்பர் எரியல்னாலுமே நம்ம மறுபடியும் கட் பண்ணிவிட்டு புதுசாக ஃபஸ்ட்லேருந்து கனெக்டர் போடணும். அதனால் கவனமாக இந்த வேலையை செய்யுங்க. பொறுமையாக பண்ணாலும் கரெக்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா, இல்லை அடுத்தது வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஒவ்வொரு வீடியோவும் நான் நிறைய வீடியோ ஷூட் பண்ணி வச்சுட்டேன், அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வந்து கொஞ்சம் வீடியோ ஸ்லோவாக லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வேணும், வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய சர்க்கிளில் யாராவது கம்யூனிகேஷனுக்கு இல்லை வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க, படிக்கிறாங்க, இல்லை சிசிடிவி ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை நெட்வொர்க்கிங் ஒர்க் படிச்சுட்ருக்காங்க, CCNA கோர்ஸ் இந்த மாதிரி படிச்சுட்ருக்காங்கன்னாலுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு கம்யூனிகேஷன் இன்ஜினியராகவோ இல்லை
சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் டெக்னீஷியனாக எப்படி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, this is Sheikh signing off. Bye techies.